வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு கர்ம வினை இருக்கின்றது. அந்த கர்ம வினை அடிப்படையிலே நாம் அனைவரும் பிறப்பெடுக்கின்றோம். நாம் என்று நான் குறிப்பிடுவது மனிதர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜீவராசிகளும். அந்த கர்ம வினையிலே பூர்வ புண்ணியத்தில், அதாவது போன ஜென்மத்தில் நாம் எத்தகைய புண்ணிய காரியங்கள் செய்திருக்கிறோம், அல்லது அதற்கு எதிர்மாறாக எத்தனை பாவ காரியங்கள் செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையிலே இந்த ஜென்மத்தில் ஒவ்வொரு பிறப்பும் ஏற்படுகிறது. அந்த பிறப்பிலே கோள்களின் கோலாட்டத்தின் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளின் முதலில் சுழல்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்கின்ற செயலானது நம்மளுடைய கர்மத்தின் அடிப்படையிலே ஏற்படக்கூடியது. இந்த கோள்களின் கோலாட்டத்தில் இனி நாம் எதிர்நோக்கவிருக்கின்ற நன்மை தீமைகள் என்ன என்று இப்பொழுது நாம் காணலாம். வருகின்ற ஆண்டில் 3 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கின்றது. அந்த பெயர்ச்சிகளில் நாம் எவ்வாறு நன்மைகள் மிகுதியாக பெற்று தீமைகளை அகற்றி அவற்றிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்து கொள்வது என்று நாம் காணலாம். கோள்களின் கோலாட்டத்தில் சுப கிரகங்கள், அசுப கிரகங்கள் என்று இருக்கின்றது. சுப கிரகங்கள் என்று பார்த்தால் குரு முழு சுபர், சுக்கிரன் முக்கால் சுபர், புதன் அரை சுபர், சந்திரன் என்பவர் வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் அசுபராகவும் கருதப்படுகிறார். இவர்கள் எல்லாம் சுப கிரகங்கள். அசுப கிரகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் சனி பகவான், பிறகு ராகு பகவான், சூரியன், செவ்வாய் மற்றும் கேது. இவர்கள் ஐவரும் அசுப கிரகங்களாக கருதப்படுகிறது. அசுப கிரகங்களின் நாட்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால், கோச்சாரத்திலே அதிக நாட்கள் எடுத்துக்கொள்வது சனி பகவான். ஒரு ராசியிலே 2.5 ஆண்டுகள் இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தால் ராகு பகவான் ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கிறார். அதன் பிறகே சுபகிரகமாக முழு சுபராக கருதப்படுகின்ற குரு பகவான் வருகிறார். இவ்வாறு கோள்களின் கோலாட்டத்தில் அசுப கிரகங்களின் நாட்களை அதிகமாக எடுத்துக்கொள்கிறதே, சுப கிரகங்கள் நாட்களை குறைவாக எடுத்துக்கொள்கிறதே என்று பார்க்கின்ற பொழுது அதுதான் இறைவனின் திருவிளையாடல். இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே கடந்த 2.5 வருடங்களாக சனீஸ்வர பகவான் இன்னொரு அசுப கிரகமான செவ்வாயோடைய வீட்டிலே இருக்கிறார். இது எவ்வாறு என்று எடுத்துக்கொண்டால், ஒரு யுத்த களத்திலே நாம் இருக்கின்ற நிலையை போன்று, ஒரு யுத்த களத்திலே, போர்க்களத்திலே நாம் நின்று கொண்டு சாதாரண மக்களாகவே நாம் இருந்தாலும் நம்மளுடைய மனநிலை என்று எடுத்து பார்த்தால் எவ்வாறு சிறப்பாகவா இருக்கும்? இருக்கவே இருக்காது. நல்ல மகிழ்ச்சியாகவா இருக்க தோன்றும்? இருக்கவே இருக்காது. எப்பொழுது பகைவர்கள் வந்து நம்மளை வேட்டையாடி விடுவார்கள், வானில் இருந்து குண்டுமலை பெய்யும் என்று பயத்தோடையே தானே வாழ்வோம். அதுபோலதான் சனீஸ்வர பகவான் இன்னொரு அசுப கிரகமான செவ்வாயோடைய வீட்டில் விருச்சிக ராசியில் இருந்து கொண்டு நாட்டிற்கும் மக்களுக்கும் பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கே தெரியும், கடந்த 1 வருடமாக பணப்பிரச்சனை என்பது எவ்வாறு இருக்கின்றது, பல்வேறு குழப்பங்கள் எவ்வாறு நிகழ்கிறது, பொதுவாக குறிப்பாக நமது தமிழ்நாட்டிலே எவ்வாறு குழப்பமான சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருக்கிறது, அரசு சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் இயங்காமல் இருக்கின்ற நிலையில் இருக்கிறதே. ஏன் இந்த நிலை என்று பார்த்தால், சனீஸ்வர பகவான் நியாயக்காரகன், உண்மைக்காரகனாக மக்களுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய நியாயக்காரகனான சனீஸ்வர பகவான் பகை வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சனீஸ்வர பகவான் அவரால் நன்மைகள் செய்ய முடியாத நிலையில் கைகள் கட்டப்பட்டதால் அவர் தீய பலன்களை தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல ராகு பகவான், இன்னொரு அசுப கிரகமான ராகு பகவான், சனீஸ்வர பகவானுக்கு பிறகு 1.5 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்ற ராகு பகவான் இன்னொரு அசுப கிரகமான சூரியனோட வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். சனியை போல் ராகு என்பார்கள்.
சனீஸ்வர பகவான் பகை வீட்டிலே, அசுப வீட்டிலே, அவருக்கு மிகவும் பகைவரான செவ்வாயோட வீட்டிலே அமர்ந்திருக்கின்ற நிலையிலே சனியைப் போல் ராகு என்று கூறுகிறார். அந்த சனியைப் போல் ராகு என்பவர் இன்னொரு பகை வீடான, ராகுக்கு பிடிக்காத பகை வீடான சூரியனின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சூரியனும் இன்னொரு அசுப கிரகம். எனவே சனிக்கு என்ன நிலைமையோ அதுவே தான் ராகு இருக்கும். அவரும் அசுப வீட்டிலே இருக்கிறார். ஒரு போர்க்களத்தில், யுத்தக்களத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார். முக்கியமாக இங்கு நான் ஒன்று கூற வேண்டும். சூரியன் என்பவர் ராஜா, போருக்கு உரியவர். செவ்வாய் என்பவர் அவருக்கு தளபதி, ராஜாவிற்கு தளபதி, போரை முன்னின்று நடத்துபவர். இவர்கள் இருவரும் யுத்தத்திற்கு விருப்பப்பட்டவர்கள். அந்த வீட்டிலே சனியும் ராகுவும் அமர்ந்திருப்பது மிகவும் தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகும். இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே நான் முதலிலே கூறிய போல் முதற் சுபரான, முழு சுபரான குரு பகவான் புதனுடைய வீட்டிலே கன்னியிலே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக குரு என்பவர் யார் என்றால் ராமபிரான். மீன குரு என்று எடுத்துக்கொண்டால், மீன ராசி என்று எடுத்துக்கொண்டால் ராமர் பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் இருந்த ராமர், சந்தோஷமாக தசரதனுடன் இருந்த நாட்களை குறிப்பிடுகிறது. இவ்வாறு இருந்த ராமர், அதுதான் மீனை குறிக்கிறது. தண்ணீரில் மீன் அழுதால் யார் அறிவார்? ஆனால் இன்னொரு ராசி என்று எடுத்துக்கொண்டால் குருவுக்கு இன்னொரு ராசி தனுசு ராசி. அதனுடைய சிம்பிள் என்று பார்த்தால் வில், போரை குறிப்பது. அதாவது ராமர் வனவாசம் சென்ற பிறகு ராவணனிடம் போரிட்ட நாட்களையும் போரிட்ட நிலையையும் குறிப்பதாக தனுசு ராசி அமைகிறது. இவ்வாறு குருவும் தனுசு மற்றும் மீன ராசிக்குரிய குரு ராமபிரான் என்று எடுத்துக்கொள்வோம். அப்படிதான் நம்மளுடைய சித்தர்களும் முன்னோர்களும் கூறியிருக்கிறார்கள். இந்த குருவுக்கு நேர் எதிராக இருக்கின்ற வீடு தான் புதனுடைய வீடான மீனத்திற்கு நேர் எதிராக கன்னியும், தனுசுக்கு நேர் எதிராக மிதுனமும் அமைகிறது. எனவே குரு பகவான் மிதுனத்திலேயோ கன்னியிலேயோ போய் அமர்ந்து விட்டால் தன்னுடைய சுய பலம் இழந்து விடுவார். அவர் அங்கு புதனுடைய வேலை தான் செய்வார். எனவே தான் குருவும் புதனும் மறைமுக பகைவர் என்று கூறுவோம். குருவும் புதனும் ஒருவருக்கு சேரக்கூடாது. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் முழு சுபரான குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலே இருப்பவர், அவரும் கன்னியிலே போய் அமர்ந்து விட்டார். இவ்வாறு 3 முக்கிய கிரகங்களும் தன் சுய பலத்தையும் பிடிக்காத இடத்திலும் இருப்பதினால்தான் உலக அளவிலே பல்வேறு பிரச்சனைகளை நாம் கடந்த 2.5 வருடங்களாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமெனில் அமெரிக்கா தேர்தலை எடுத்துக்கொள்ளலாம். அங்கேயே ஒரு குழப்பமான சூழ்நிலையை தான் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ரஷ்யாவின் உள்கூத்து இருக்கிறது என்று கூறுகிறார்கள். உளவு வேலை ரஷ்யா பார்த்தது என்று கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு பிரச்சனை, இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு பிரச்சனைகள். ஏனெனில் 3 முக்கிய கிரகங்களும் தீய வீட்டிலும் அசுப வீட்டிலும் பிடிக்காத வீட்டிலும் பலம் இழந்த நிலையும் இருப்பதனால்தான் இத்தகைய நிலை. ஆனால் வரப்போகின்ற பெயர்ச்சியானது சனி பகவான் தனுசுக்கு மாறுகிறார். தனுசு என்பது நான் முன்னரே கூறியது போல் குருவோடைய வீடு, ஒரு சுபகிரகத்துடைய முழு சுபகிரகத்துடைய வீடு. ராகு பகவான் சந்திரனோட வீடியான கடகத்துக்கு போகிறார். சந்திரன் என்பவரும் சுபர். குரு பகவான் கன்னியில் இருந்து துலாம் ராசிக்கு போகிறார். அது சுக்கிரனுடைய வீடு. அந்த வீடும் சுபருடைய வீடு தான். முக்கால் சுபர் என்றாலும் அவர் சுபர் தான். சந்திரன் என்பவர் வலவரில் சுபராக இருப்பார். குரு முழு சுபராவார். இவ்வாறு முதலில் நடைபெறுகிறது ராகு பெயர்ச்சி. அந்த ராகு பெயர்ச்சியானது ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நடக்கின்றது. அந்த பெயர்ச்சியானது சுபரோடைய வீட்டுக்கு ராகு போகின்றார். பிறகு வருகின்ற பெயர்ச்சியானது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி குருவானவர் கன்னியில் இருந்து துலாமுக்கு போகின்றார். துலாம் என்பது சுக்கிரனுடைய வீடு, அதுவும் ஒரு சுபரோடைய வீடு. அதே போன்று அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு போகின்றார். இவை அனைத்தும் திருக்கணித முறையிலே நான் கூறுகின்ற பெயர்ச்சியாகும். வாக்கியத்தில் சில மாறுதல் ஏற்படும். திருக்கணிதம் என்பது கம்ப்யூட்டரைஸ்டு, ஒவ்வொரு நாட்களுக்கும் எவ்வாறு என்பது துல்லியமாக கணிக்கப்பட்டது தான் திருக்கணிதம் என்பது. கணிதம், திருக்கணிதம். வாக்கிய பஞ்சாங்கம் அல்லது வாக்கிய பெயர்ச்சி என்பது சித்தர்கள் முன்னோர் வாக்கியத்தால் கொடுத்த ஒரு பஞ்சாங்க அடிப்படையிலே நடக்கின்ற பெயர்ச்சியாகும். ஆனால் தற்போது இருக்கின்ற கால சூழ்நிலையிலே, மிக வேகமான கால சூழ்நிலையிலே அனைவரும் நாம் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம். யாரும் பஞ்சாங்கம் பார்த்து இப்போ ஜாதகம்லாம் எழுதுறதில்லை. எல்லாருமே
ஆன்லைன் ஆர் கம்ப்யூட்டரைஸ்டு ஹாரோஸ்கோப் தான் போட்டுக்கிறோம். எனவே இந்த பெயர்ச்சிகள் முதலில் நடக்கின்ற ராகு பெயர்ச்சி, பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சி, அதன் பிறகு வருகின்ற சனி பெயர்ச்சியானது எவ்வாறு இருக்கிறது அப்படி என்று பார்த்தோமானால் 3 பேரும் சுபருடைய வீட்டிலே அமர்கின்றார்கள். இது எப்படி என்றால், கோயிலிலே நாம் அமர்ந்திருக்கின்ற நிலை போன்று. கோயில் நாம் சென்று அங்கே கடவுளை கும்பிடலாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்தால் எப்படி நமக்குள்ள ஒரு இன்பமான, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு அமைதியான சூழ்நிலையும் மனமும் அமைதி பெறுமோ அது போன்றுதான் தீய கிரகங்களான சனியும் ராகுவும் சுபரோடைய வீட்டில் போய் அமர்கின்ற பொழுது இதுவரை அவர்கள் இருந்த போர்க்களம் மற்றும் யுத்தக்களம் போன்ற நிலை இல்லாமல் கோயில்களிலே அமர்கின்ற நிலை போன்று ஏற்படுகிறது. அதேபோல் குரு பகவான் கண்ணிலே புதனுடைய வீட்டிலே அமர்ந்து தன் பலத்தை இழந்த நிலையிலே இருந்து விடுபட்டு அவர் துலாமுக்கு வருகின்ற நாள் அவரும் சுபத்தன்மை பெறுகின்றார். இவ்வாறு 3 முக்கிய அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற கிரகங்கள் ஒரு சுபரோடைய வீட்டிலே அமைகின்ற நிலையானது மிகவும் சிறப்பானது. எனவே இந்த 3 முக்கிய பெயர்ச்சிகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 12 ராசிக்குமே இந்த 3 பெயர்ச்சிகளானது மிக சுபத்தன்மை பெயர்ச்சியாக தான் நான் எடுத்து சொல்கிறேன். என்னுடைய கணிப்புப்படி இந்த 3 பெயர்ச்சிக்கு பிறகு அனைத்து ராசிக்கும் கெடுபலன்கள் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற ராசிக்கு எல்லாம் 25% தான் கெடுபலன்கள் செய்வார் என்று நான் நம்புகிறேன். எப்படி மேஷத்துக்கு 8லே அஷ்டம சனியாக இருக்கின்ற நிலையிலே மிக அதிக கெடுபலன்களை கொடுத்து கொண்டார், அதே போன்று விருச்சிகத்துக்கு மிக மிக அதிக கெடுபலன்களை இந்த 7.5 சனியிலே விருச்சிக ராசிகள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை என்ற பொழுது பார்த்தால் சனி பகவான் அசுப வீட்டிலே இருக்கின்றார். ஆனால் சுபர் வீட்டுக்கு சென்ற பிறகு 12 ராசிக்குமே அவர் கோயிலில் இருக்கின்ற மனநிலையிலே கடவுள்களை கும்பிடுகின்ற மனநிலை போன்றே அவர் இருப்பார். எனவே கெடுபலன்கள் செய்யக்கூடியவர்களுக்கு மிகுதியாக செய்ய மாட்டார். அதே போன்று நற்பலன்கள் செய்யக்கூடியவருக்கு மிக மிக அதிக நற்பலன்களை செய்வார். உதாரணமாக கன்னி ராசிக்கு 3லே சனி பகவான் இருக்கின்றார் என்று பார்த்தால் மிக மிக நற்பலன்கள் செய்ய வேண்டும் என்பது பொது விதி. 3லே சனி இருந்தால் 6லே 10லே 11லே இருந்தால். ஆனால் கட்டாயமாகவும் நிச்சயமாகவும் சனி பகவான் கன்னி ராசியை கடந்த 2 வருடங்களாக கெடுபலன்கள் தான் செய்திருப்பார். ஏனென்றால் அவர் பகை வீட்டில் இருக்கிறார். கன்னி ராசிக்கு மிக மிக பகையானவர் செவ்வாய். அவருடைய வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் எவ்வாறு நன்மையை செய்வார்? அதுதான். எனவே இந்த 3 முக்கிய பெயர்ச்சிகளும் சுபரோட வீட்டிலே செல்வதால் நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பலன்கள் மிகுதியாக இருக்கின்றதா இல்லை குறைவாக இருக்கிறதா என்பதை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய ஜனன ஜாதகத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கோச்சாரத்தில் 25% தான் செய்வார் என்றால் இப்பொழுது 40% செய்வார். ஏனென்றால் சுபர் வீட்டில் இருப்பதால். மற்ற 60% அவர்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்துதான். எனவே நீங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுது எடுத்து பார்த்து நல்ல திசை நடக்கிறது என்றால் உங்களுடைய கோச்சாரமும் நல்லாக இருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதே எனது விருப்பம். அவ்வாறு உங்களுடைய ஜனன ஜாதகமும் நன்றாக இருந்து உங்களுடைய கோச்சாரமும் நன்றாக இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, பயமும் இல்லாமல் நீங்கள் புதிய முயற்சிகளும் அயல் நாட்டுக்கு செல்ல விரும்புவர்கள் அதற்கான முயற்சி எடுக்கலாம். புதிய தொழில் தொடங்க விரும்புவர்கள் அதற்கான முயற்சி எடுக்கலாம். வேறு வேலைக்கு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் முயற்சி செய்வர்கள் தைரியமாக செய்யலாம். இது எல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகமும் கோச்சாரமும் கலந்து எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெளிவாக தண்ணிலே தெளிவான நீரிலே இருக்கின்ற ஒரு கருளை எப்படி நாம் எளிதாக எடுக்க முடியுமோ அதுபோன்று நம்முடைய செயலிலே தைரியமாகவும் முயற்சியை வேகமாகவும் செய்யலாம். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகப்படி நீங்கள் இதை பார்த்து கொள்வது நல்லது. இனி நான் தனித்தனியாக ராகு பெயர்ச்சிக்கு ஒவ்வொரு ராசிக்கும், அதன் பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும், அதன் பிறகு வருகின்ற சனி பெயர்ச்சிக்குரிய பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ஒரு எபிசோடாக ஒரு பிளேலிஸ்டாக நான் சொல்லவிருக்கின்றேன். அதை கேட்டு நீங்கள் பயன்பெறும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.